Excuse me, sir. May I come in? Yes, ma'am. Come. Welcome to People Connect Vlogs. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். வீடியோ போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் வீடியோ நீங்கள் போடல அப்படின்ட்டு. என்னால் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் மாதிரி கடைசியெல்லாம் ரிவீல் பண்ணுறதா இல்லை, ஃபஸ்ட்டே சொல்கிறோம். நாங்கள் வந்து திருச்செந்தூர் போகிறோம். திருச்செந்தூர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் 6 படி ட்ரிப் பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பெரிய பிளான் அது. சரி பைக்கில் போகலாம், பைக்கில் போயிட்டு அங்கேருந்து இங்கே மாறி மதுரைக்கு வந்துட்டு அப்படி இப்படி மாறி மாறி போகலாம் அப்படின்ட்டு ஒரு மாதம் பிளான் போட்டோம். அது வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால எங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியல. 5 minutes later. திருச்செந்தூர்ல இந்த சாயில் எரோஷன் கான்செப்டும், அதுக்கப்புறம் வந்து எதுக்காக அந்த சாயில் எரோஷன் ஆகுது, திருச்செந்தூர்ல என்னென்ன ஸ்பெஷல், திருச்செந்தூர் ஏன் ஃபேமஸா இருக்கு, இப்போ ஏன் சின்ன திருப்பதி இல்லைன்னா வந்து எப்படி சொல்றது ஒரு திருப்பதி அளவுக்கு ஈக்குவலா பேசக்கூடிய ஒரு திருச்செந்தூரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபுல்லா கண்டினியூவா பாருங்க. ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் எனக்கே எக்ஸைட்டிங்கான நியூஸஸ்லாம் அங்கே போனாதான் தெரியும். ஸோ எல்லாருக்கிட்டையும் பேச போகிறோம். இதுதான் எஸ்இடிசி பஸ். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம். இந்த பஸ்ஸில் ஏன் அப்படின்னா, விருங்க ஃபஸ்ட் உள்ள போய் ஆரன் அடிக்கிறாங்க, ஒரே ஜம்ப். ஆனால் இருங்க ஏறிட்டா. தேங்க்ஸ். நம்ம வந்து எஸ்இடிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஏன் எஸ்இடிசி பஸ், ஏன் கிளாம்பாக்கம் அப்படின்ட்டு சொன்னால், ஒரு காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக ஒரு ஏசி பஸ், ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் பீப்புள் ஒரு ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா கண்டிப்பாக எஸ்இடிசி பஸ் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நல்லா இருக்குது பஸ்ஸஸ். குஷன் ரொம்ப குஷன்னா இல்லை, ஓரளவு குஷன் இருக்குது. நல்லா எப்படி சொல்கிறது, பெட்டிங் படுக்கிற இடமும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு 2 பேர் நல்லா ஹியூஜ் பர்சன்ஸ், எப்படி வெயிட்டாக இருக்கிற பர்சன்ஸ் கூட படுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது. சீட்டிங்ஸ் கூட ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஆனால் சார்ஜ் போடுற ப்ளக் பாயிண்ட்ஸு, லைட்ஸ்லாம் சரியாக எரியல. இப்போ பாருங்கள், லைட்லாம் எரியவே இல்லை. இது சில்லு காற்று வருது, அது மட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் போக போகிறோம். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண எஸ்இடிசி பஸ்ஸில் தான். 3 hours later. கிளம்பாக்கத்தில் பஸ் ஏறணும். பஸ் ஏறிட்டு கிளம்பணும். நீங்கள் ஏறும்போது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது பஸ் எடுத்துட்டாங்க, அதனால் சீக்கிரமாக ஏறி கிளம்பிட்டோம். இப்போ கரெக்டாக மணி வந்து 10:45 ஆகுது. விழுப்புரம் கிட்ட இன்னொரு 15 கிலோமீட்டர் போனால் விழுப்புரம். எப்போ காலைல போய் ஒரு 8 மணிக்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும் கோயிலுக்கு. எனக்கு ஃபேவரட்டான கண்ணுமுக்கு பிஸ்கெட் வாங்கிட்டேன். சாப்பிட்டு அப்படியே ட்ராவல் பண்ண வேண்டியது தான். எங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. கேமரா ஹேண்டில் பண்ணுறது தம்பி ஒருத்தர் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் ஜாலியாக போகுது. இவ்வளோ நேரம் ஜாலியாக என் கூட படம் பார்த்துன்னு தான். அதுக்கப்புறம் முன்னாடி இதில் போயிட்டு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு பண்ணுறான்னு தெரியல, ரொம்ப நேரம் மெசேஜ் பண்ணுறான். இதெல்லாம் நான் பேசுவேன், ஆனால் அவன் எடிட்டில் போடவே மாட்டான். இதெல்லாத்தையும் கட் பண்ணுறான். ஓகே பாய், கோயிலில் சந்திப்போம். 8 hours later. வெல்கம் டு People Connect Vlogs. ஸோ இந்த திருச்செந்தூர் ஸ்பெஷலில் வந்து இப்போ நான் தூத்துக்குடியில் தான் இருக்கோம். மணி 9 ஆகுது. மனுஷன் வண்டியை ஓட்ட சொன்னால் விட்டுறாரு. ஸோ நைட்டே ரொம்ப ஒர்ஸ்ட் எஸ்இடிசி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஏன்னா நைட்டே நாங்கள் 2 பஸ் மாறிட்டோம். திருச்சேரி அதாவது கிளாம்பாக்கத்துலேயே நாங்கள் ஏறின பஸ்லேருந்து இறக்கி விட்டு இன்னொரு பஸ் மாற்றிட்டாங்க. அப்புறம் திருச்சி வந்து ட்ராவல் பண்ணி திருச்சிக்கு வந்தோம். திருச்சியிலேருந்து அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு மாற்றிட்டாங்க. கேட்டால் வண்டி வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு பஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி ஏதோ ஒன்று, சாமியை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம போய் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுதான். இப்போதைக்கு மணி 9 ஆகுது. இப்போ நாங்கள் தூத்துக்குடியில் தான் இருக்கோம். தூத்துக்குடி இது சிக்னல், உங்களுக்கு தெரியுதா தெரியல. ஸோ இப்போ என் தம்பி உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ண போகிறேன். இது வரைக்கும் எல்லா விளாக்ஸும் கிடையாது. முட்டுக்காடுக்கு அப்புறம் அந்த காசிமேட்டு சீரியஸ்லேயும் 2-3 சீரியஸ் என் தம்பி தான் எனக்கு கேமரா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் பேசிக்காக பீப்புள் கனெக்ட் நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, எல்லாருக்குமே தெரியணும், நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறது தெரியணும் அப்படின்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்குது. அது என்ன ட்ரீம்னா, நாங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், இல்லை ஒரு பெரிய ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்றது எங்கள்
ஆக்சுவல் ஃபஸ்ட்டு vlog-ஆ இருந்தது போடணுன்ட்டு, அது எங்களால் போட முடியலன்னா அந்த ஃபிலிம் நாங்கள் எடுக்கலை. ஏன்னா ஃபீமேல் கேஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு யாருக்குமே செட் ஆகலை. நாங்கள் நிறைய பேர் கேட்டோம், இது பண்ணியுமே யாருமே வரல. ஸோ பேமெண்ட் தரோன்னு சொல்லி கூட நிறைய பிரச்சனை வந்தது. அப்படிலாம் இருந்தது. கரெக்டர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறதுமே என் தம்பி தான். அங்கே கேமராமேன் பண்ணுறோம் பார்த்ததும் அவர் தான். இதுதான் எங்கள் ட்ரீம், இதுதான் எங்கள் பீப்புள் கனெக்ட்ஸ். ஸோ இதுதான் பீப்புள் கனெக்ட்ஸ். ஏன் நிறைய பேர் கேட்டதுனால இது சொல்கிறேன். இதுதான் பீப்புள் கனெக்ட்ஸோடைய மெயின் ட்ரீம். இங்கே வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கோம். ஒரு 6-7 பேர் இருக்கோம். அவங்க எல்லாருமே டைரக்ஷன் ஃபீல்டு இருக்குது, எடிட்டிங் ஃபீல்டில் இருக்குது, மியூசிக் ஃபீல்டு இருக்குது. சாங் வேணுமா சாங் இருக்கு, ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்கு, கிளாப்ஸ் வேணுமா கிளாப்ஸும் இருக்கு. எல்லாமே அவங்க செல்ஃப் இன்ட்ரெஸ்டடில் அவங்க ஃப்ரீயாக எங்களுக்காக ஃப்ரீயாக பண்ணி தராங்க. மேபி ஒரு நாள் நாங்கள் உங்களை பெரிய ஸ்க்ரீனில் சந்திப்போன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்டு இவர் தான் என்னுடைய பிரதர் பிரசாந்த். இவர் தான் என் கூட ஒரு 25 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. ஆமாம், என்ன பண்ணுறது விதி. எனக்கு வந்து ஏதாவது நல்லதோ கெட்டதோ, மேக்ஸிமம் கெட்டது இவரால் தான் நடந்திருக்கு. இது வரைக்கும் நல்லது ஒரு விஷயம் கூட அவரால். எனக்கு நிறைய நல்லதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய நல்லதெல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் அது வெளியே காமிக்கக்கூடாது. எல்லாம் செஞ்சுருக்காரு, நல்லாவே செஞ்சுருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் என்னுடைய தம்பி. இப்போது இங்கேருந்து இன்னும் ஒரு 1 hour காட்டுது கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா. ஸோ இங்கேருந்து நாங்கள் ஜாலியாக விளையாடிக்கிட்டே போயிட்டுருக்கோம். விளையாடுறோம். என்ன விளையாடுறோம்? ஒன்றும் பஸ் ஆடுது, நாங்களும் ஆடுறோம். ஓகே, ஜாலியாக இருக்கிறாங்க. பார்ப்போம். வேறு ஏதாவது நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் கோயிலாண்ட போயிட்டு மனசுக்குள்ள வார்த்தை கொட்டி கிடக்குது, வெளில வரல. அது ஒரு மாதிரி இங்கே நிற்கிது. இங்கே நிற்கிது, அங்கே நிற்கிது. என்ன பண்ணோம்? கொக்கியை போட்டு இழுத்து விட்டுருணும். கொக்கியை போட்டு. ஆமாம். ஏம்பா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இல்லையே, நான் உங்களை பணக்காரனா என்ன நினைச்சிட்டு இருக்கேன்? பைத்தியம். முட்டியில கொட்டாங்குச்சி தேடி அழுகன்னு முட்டி போட வச்சு. அதாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து இவன் என்ன ஏதாவது கலாய்ச்சிட்டான், இல்லை என்ன ஏதாவது திட்டான், அதெல்லாம் ஹைலைட் மூமெண்ட்ஸ்ல போடுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேன். இதெல்லாம் என்ன மாட்டி விட்டான் எங்கள் வீட்டில் அப்படின்னா, என்ன சமாதானப்படுத்துறதுக்காக அவன் ஒரு சில விஷயம் பண்ணுவான். காமெடி பண்ணுறேன் இல்லை கிண்டல் பண்ணுறேன் அப்படின்னா அது நம்மளை இன்னும் காண்டத்துவோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு ஆள் தான் இவன். நன்றி, பார்ப்போம். ஆமாம், போய் ஹாய். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. சாரி அகெயின் சாரி வீடியோ போடாததுக்கு. சப்ஸ்கிரைப் டு பீப்புள் கனெக்ட்ஸ். கண்டினியூவாக பாருங்கள். லவ் யூ ஆல்.